நாளுக்கான மாபெரும் சமையல் போட்டிக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா காம்படிஷன்னாலே ஒரு தனி அழகுதான். அதுலயும் குக்கிங் காம்படிஷன்னாலே அது வேற வகையான ஒரு கலைன்னு தான் சொல்லணும். போட்டி அப்படின்னா என்னங்க ரொம்ப முக்கியம்? கண்டிப்பா பரிசு அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன? ஜட்ஜஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ஃபர்ஸ்ட் நாம ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணிடலாம். பாத்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தாங்க. சோ இந்த போட்டியோட ரூல்ஸ் பாத்தீங்கன்னா 1.5 மணி நேரம் நீங்க எல்லாரும் 2 டிஷ் சமைக்க போறீங்க. 2 பண்ணுமா? சோ 2 டிஷ்ஷுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் உங்க முன்னாடி இருக்கு. யார் யாருக்கு என்ன பிடிக்குமோ என்ன வருமோ அதை எடுத்து சூப்பரான 2 டிஷ் நீங்க எல்லாரும் சமைக்க போறீங்க. ஓகேயா? அண்ட் டிஷ்ஷை சமைக்கும் போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் டேஸ்ட். போட்டியாளர்கள் கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கிறதுனால நீங்க ஹெல்ப் பண்ணலாம். ஆனா என்ன ஒண்ணு, நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நின்னு முக்கியமான ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லி தரலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் அதை விட ரொம்ப முக்கியம். ஆனா அந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணி விட்டு போயிட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் சுலபமா இருக்கும். கண்டிப்பா பரிசு அப்படின்றது நிச்சயமா இருக்கு. ஆனா இந்த பரிசை தாண்டி சிறப்பு பரிசு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இன்னைக்கு நாங்க அனௌன்ஸ் பண்ண போறோம். அந்த சிறப்பு பரிசு யாருக்காக போகுது, எதுக்காக போக போகுதுன்னு நமக்கு தெரியாது. சோ அதுக்கு நீங்க எல்லாருமே வெயிட் பண்ணி நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கணும். சோ இப்போ நான் கண்டெஸ்டன்ட் லிஸ்ட் படிக்க போறேன். சோ அந்த கண்டெஸ்டன்ட் மட்டும் முன்னாடி ஃபார்வர்ட்ல வந்து நின்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் பின்னாடி இருந்தா நல்லா இருக்கும். அனிதா 1, டோக்கன் நம்பர் 1 அனிதா. Token number 8 Sandhya. சந்தியா அங்க இருக்க பாரு. எங்க இருக்கா? சரவணா எங்க இருக்கா? எங்க வாங்க வாங்க. போட்டியோட விதிமுறைகள் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி 2 பரிசு இருக்கு. அந்த 2 பரிசு என்ன அப்படின்றத இப்ப நாங்க சொல்ல மாட்டோம். போட்டி முடிஞ்ச உடனே கண்டிப்பா அனௌன்ஸ் பண்ணுவோம். சோ பத்திரமா சமைங்க, கரெக்டா சமைங்க, டேஸ்டோட சமைங்க. ஓகேவா? அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்க. கடவுளே, அவர் சொல்லி கொடுத்த எதையும் மறக்காம நான் சரியா செஞ்சிடணும். ஏங்க, இவ ஜெயிச்சிருவாள்ல? இல்லனா நம்ம பக்கத்து வீட்டுக்காரி இது இருக்காளே அந்த கவிதா, அவ அதையே சொல்லி சொல்லி குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவளோட மருமக அது இருக்காளே, இவ யாரையும் மதிச்சே பேச மாட்டா. ஜெயிச்சுட்டா அவ்வளவுதான், கொம்புல ஏறி நிப்பாளுங்க. சிவகாமி, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி நடந்துப்பாங்கன்னு யோசிச்சு டென்ஷன் ஆகிறத விடு. பாவம் அவ. உன் முகத்துல இவ்வளவு டென்ஷனை பார்த்தா சந்தியா என்ன செய்வா? ஆமாம்மா, ஏற்கனவே நீங்கள் என்ன சொல்லுவீங்களோன்னு சந்தியா டென்ஷனில் இருக்காங்க. அப்புறம் டென்ஷனில் இருந்தாங்கன்னா எந்த வேலையும் சரியாக செய்ய முடியாது. கொஞ்சம் சிரிச்ச முகமா நில்லுங்க. கொஞ்சம் சிரிங்க. கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு. சந்தியா, சந்தியா, ஆல் தி பெஸ்ட். ஏங்க என்னங்க பண்றீங்க? இப்படி ஏதோ காட்டி ஆல் தி பெஸ்ட் சொன்ன சிவகாமி. அப்படினா என்னங்க? வாழ்த்துக்கள் அப்படினா. ஓ வாழ்த்தா?
டேய் சரவணா, நீயும் கையை உயர்த்தி ஆல் தி பெஸ்ட் சொல்றா. நீ சொல்லி கொடுத்ததை தான் சந்தியா செய்ய போறா. உன் சிஷ்ய ஜெயிக்க வேண்டாமா? அதெல்லாம் நான் சொல்றா. ஆல் தி பெஸ்ட். உங்க கூட உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. கண்டிப்பா அந்த ஆர்வத்துல வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ண பாப்பீங்க. பட் போட்டியில அது அளவு கிடையாது. மேபி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து 2-3 டிஷ் எல்லாம் கேட்டு அதுல சூஸ் பண்ணி நீங்க எல்லாரும் சமைச்சு சூப்பரான 2 பிரசன்டபிளான டிஷ்ஷஸ் சமைச்சு ஜட்ஜஸ்க்கு கொடுக்க போறீங்க டேஸ்ட் பண்ண. டேய் சரவணா, டேய் சரவணா, நீ சந்தியாவுக்கு நல்லா பார்த்து சொல்லி கொடுடா. சொல்லி கொடு. போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்கவுங்க இடத்துக்கு போயாச்சு. சோ போட்டியை ஸ்டார்ட் பண்ற நேரமும் வந்துருச்சு. சோ கண்டெஸ்டன்ட் எல்லாருக்கும் ஓகேவா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் புரிஞ்சிருச்சுல்ல? சோ போட்டி ஆரம்பிச்சிடலாமா? And the time starts now. மாவை நல்லா பிசையுங்க. ஆ சந்தியா, டேய் தண்ணி சந்தியா, ஊத்துறா பாரு. தண்ணிய கொஞ்சமா ஊத்துங்க. சின்னதா பண்ணுங்க. சின்னதாவா? என்ன சந்தியா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? காலிஃப்ளவர் பக்கோடா அப்புறம் குலாப் ஜாமுன். சூப்பர். அது என்ன 2 மாவு வச்சிருக்கீங்க சைடுல? இதுக்கு முன்னாடி இந்த டிஷ் பண்ணிருக்கீங்களா? ஆ ஒரு தடவை பண்ணிருக்கேன். அது என்ன அங்கேயே பாக்குறீங்க? ஓ, அங்க இருந்து உங்க ஹஸ்பண்ட் ஹிண்ட் கொடுக்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஆமா. ஓகே, செய்யுங்க சீக்கிரம் சீக்கிரம்.
சோ கண்டெஸ்டன்ட் எல்லாருமே சூப்பரா சமைச்சிட்டாங்க ஜட்ஜஸ். சோ இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ற டைம் வந்தாச்சு. அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. டேஸ்ட் பண்ணிட்டு யார் வின்னர்ஸ்னு பாப்போம். ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் தி ரிசல்ட்ஸ். என்ன சமைச்சிருக்கீங்க? காலிஃப்ளவர் பக்கோடா, குலாப் ஜாமுன். ஓகே ஓகே. காலிஃப்ளவர் பக்கோடா ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க் யூ. சூப்பர் சந்தியா, மசாலாலாம் கரெக்ட்டா போட்டுருக்காங்கன்னு ரொம்ப நல்லா நினைக்கிறேன். இருந்தது. தேங்க்ஸ். சூப்பர் 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 சந்தியா, ரொம்ப நன்றி. எக்ஸலென்ட் டிஷ். இதுவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாமா சார்? ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பர். நல்லா Thank you, sir. செஞ்சிருக்கம்மா. வேஸ்ட். சுத்தமா ஜாமுன் நல்லாவே இல்ல. நல்லா இல்லையா? வேஸ்ட். All the best Sandhya. So let's wait for the results. Okay? தேங்க் யூ. சூப்பர் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன ஆச்சுங்க? காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஆ. குலாப் ஜாமுன் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். இவ்ளோ பெரிய காம்படிஷன்ல தைரியமா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தரலாம் எல்லாருக்கும். போட்டின்னு வரும்போது கண்டிப்பா பரிசு ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், அதுதான் நியாயம். அந்த வகையில இன்னைக்கு வந்து முதல் பரிசு பெறும் நபர் யாருன்றதை நான் சொல்றதை விட ஜட்ஜஸ் சொன்னாதான் சூப்பரா இருக்கும். ஓவர் டு தி ஜட்ஜஸ். இந்த மாபெரும் சமையல் போட்டியிலே திரளாக கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக அனைவருமே மிக சிறப்பாக கலந்து கொண்டனர். முதல் பரிசை வாங்குபவர் மிகவும் நன்றாக சமைத்துள்ளார். அனைத்துமே ருசியாக உள்ளதால் அவர் முதல் பரிசை தட்டிச் செல்கிறார். அவர்தான் திருமதி ஜெயந்தி. அது ஏன் மருமக தான். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவ சமையல யாராலையும் ஜெயிக்க முடியாது. இந்த போட்டியில மட்டும் இல்ல, எந்த போட்டியிலையும் ஏன் மருமக தான் ஜெயிப்பா. வாங்க போலாம். நம்ம குடும்பத்துக்கு வாச்ச மருமகளுங்க ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்ல, எல்லாம் வீணா போச்சு. இரு சிவகாமி, இரு பார்க்கலாம். வரீங்களா இல்லையா? போலாம் பொறுமையா வாங்க. இரு. சிவகாமி, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த கப்பை நான் ஜெயிச்சிருக்கேன்.
ரொம்ப ரொம்ப நன்றி. என் அத்தைக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ அத்தை. சரவணா, என் மருமக செஞ்சதை நீ சாப்பிட்டு பாக்குறியா? இல்ல நாங்க ஏதோ நடுவருக்கு ஐஸ் வச்சுட்டோம்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான்ப்பா சொல்றேன். சோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்லயே சொன்னேன்ல 2 பரிசு. சோ அந்த சிறப்பு பரிசு யாருக்குன்னு தெரியணும்னா எனக்கும் தெரியாது, நானும் அதுக்கு தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஓவர் டு தி ஜட்ஜஸ். அந்த சிறப்பு பரிசு இன்னைக்கு யாருக்கு போகுதுன்னு பார்க்கலாம். போட்டியில கலந்துக்கிட்ட எல்லாருமே நல்லா சமைச்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில இன்னொரு சிறப்பு பரிசும் மீதி இருக்கு. அது யாருக்குன்னு தெரியுமா? அவங்கதான். ஏங்க போலாங்க. போலாங்க. சந்தியா, சரவணன், மேடைக்கு வாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தியா அண்ட் சரவணன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னன்னா உங்களுக்கே லைட்டா டவுட் இருந்தது. சந்தியா மேடைக்கு வரும்போது யோசிச்சீங்கல்ல எதுக்காக நமக்கு இந்த பரிசை கொடுத்தாங்க. கண்டிப்பா அந்த டவுட் எல்லாருக்குமே இருந்தது, எனக்கும் இருந்தது. ஆனா அந்த ஒரு தருணத்துல நாங்க நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தியா குக் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எஸ்பெஷலி சந்தியாவோட ஹஸ்பண்ட் அங்க இருந்து சின்ன சின்ன விஷயம்லாம் சொல்லி கொடுத்து அந்த அளவுக்கு அவங்க ஃபேமிலி அவ்வளோ சப்போர்ட்டா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த பார்த்துதான் என்னதான் அந்த குலோப் ஜாமுனை அவங்க டேஸ்டா செய்யலனாலும் அந்த அளவுக்கு அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஸ்வீட்டா இருந்திருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்காங்க சந்தியாவுக்கு. சோ இதனால நாங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஒரு பரிசை உங்க 2 பேருக்குமே கொடுக்கணும்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணோம். அதனாலதான் இந்த சிறப்பு பரிசு சந்தியா சரவணனுக்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கலாம் எல்லாருமே. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சந்தியா சரவணன், வாழ்த்துக்கள். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் ஒரு காம்படிஷனுக்கு வரும்பொழுது என்னதான் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் ஃபேமிலியோட சப்போர்ட் அதிகபட்சமா இருந்தது. அது மட்டும் இல்லாம உங்க ஹஸ்பண்ட் அங்க இருந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தாரு. உங்க ஃபேமிலி அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இந்த அவார்டை வின் பண்றது எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு. என் கூட என் ஹஸ்பண்ட் ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவா இருந்தாரு. சமையல் போட்டியில ஜெயிக்கணும்னு தான் நான் இங்கே வந்தேன். ஆனா இப்படி ஒரு பரிசு கிடைக்கும்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. அவரு ராத்திரி தூங்காம நைட்டு ஃபுல்லா எனக்காக கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு கிடைச்ச இந்த பரிசு அவருக்கு தான் போய் சேரணும். என்ன சொல்றதுன்னு தெரியல. அவங்க தான் சமையலை இவ்வளோ தூரம் செஞ்சாங்க. நான் எதுவும் பண்ணலை. நான் சும்மா சொன்னேன், அவ்வளோதான். நல்லா பண்ணாங்க. என்னங்க சோ இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே கிடைச்சா எந்த பெண்ணுமே சாதிக்க முடியுங்க. அதுக்கு பெரிய உதாரணம் கண்டிப்பா இந்த தம்பதியர் சந்தியா மற்றும் சரவணனை சொல்லலாம். சோ வாழ்த்துக்கள் உங்க 2 பேருக்கும். இந்த வருஷம் சிறப்பு பரிசு தான் ஜெயிச்சிருக்கீங்க. ஆனா அடுத்த வருஷம் கண்டிப்பா நீங்க தான் வின்னரா இருப்பீங்க. தேங்க்யூ சோ மச். ஏங்க அவங்க ஏதோ விவரம் தெரியாம இந்த சிறந்த ஜோடி பட்டத்தை கொடுத்துட்டாங்க. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. வெளியே பார்க்குறவங்க 1000 சொல்லுவாங்க. நம்ம மனசுல என்ன இருக்குன்னு நமக்கு தானங்க தெரியும். நன்றிங்க. ரொம்ப நன்றி.